முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த ஓ பன்னீர்செல்வத்தை மன்னித்து மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தோம். அதன் பிறகும் இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்துக் கொண்டு சரி செய்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். இந்த இயக்கத்தை செயல்படாமல் இருப்பதற்காக முடக்க நினைத்தார். எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பதற்கான தடைகளை போட்டார். ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் அதற்கு காலம் தாழ்த்தினார், முடக்கம் செய்தார், செயல்படாமல் பார்த்துக் கொண்டார். அதிமுக வேகமாக செயல்படாமல் பார்த்துக் கொண்ட பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய பணியை திமுக செய்ய வேண்டிய பணியை உள்ளிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டே அந்த பணியை அதிமுக எதிரான பணிகளை செய்து கொண்டிருந்த ஒருவர் பிறகு எந்த இயக்கம் அவருக்கு பதவி தந்ததோ, எந்த இயக்கம் அவருக்கு சேர்மன், நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததோ, எந்த இந்த அலுவலகம் இந்த அலுவலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் கொடுத்த இந்த இயக்கத்திற்கு கொடுத்த தானமாக கொடுத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நயா பைசா வாங்காமல் இந்த இயக்கத்திற்காக கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக தானமாக வழங்கிய கோயில் போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு கோயிலாக கருதப்படக்கூடிய இந்த அலுவலகத்தை இங்கு நின்று கொண்டிருக்கிறே இந்த அலுவலகத்தை தன் காலால் எட்டி உதைத்து செய்த பாவம். அதனால் கட்சியுடைய பொதுக்குழு இதற்கு மேல் இவருடைய துரோகத்தை சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு மேல் இவருடைய சதி திட்டத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழித்து விடுவார் என்று பொதுக்குழுவால் முடிவெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட சதிகாரர்கள், துரோகிகள், கைகூலிகள், காட்டிக் கொடுப்பவர்கள், எட்டப்பர்களை இந்த இயக்கத்தில் இனி இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் ஏற்றி இவர்களை வெளியேற்றியது. வெளியேற்றிய பிறகும் பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், உருண்டார், புரண்டார். நியாயமா ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுற மாதிரி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாம்பை வீட்டுக்குள்ள என்ன ஆகும், விட்டா என்ன ஆகும்? ஆமையை வீட்டுக்குள்ள விட்டா ஆமா அமைதியா தான் இருக்கும், ஆனா வீடு விளங்காது, நாசமா போயிடும். எனக்கு எது வேணும்? எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர் ஒருங்கிணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு முறையும் சொல்லினார். ஆனா இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரு நாளாவது பாத்துக்கிட்டாங்களா? தயவு செய்து நாட்டு மக்களை கேட்கிறேன், இவர்கள் பேசியதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில பத்திரிகைகள் சில ஊடகம் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், இவர்கள் பேசியதை நியாயப்படுத்தி இன்னைக்கு பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறாங்க. இன்னமும் ஒரு தியாகம் செய்துட்டு இன்னமும் வேற ஒரு கட்சிக்கு போற மாதிரி இன்னும் எழுதுறாங்க. இதே நாங்க யாராவது செய்திருந்தா எங்களை கழுவி ஊத்திருப்பீங்க. இது எங்களை கழுவி ஊத்திருப்பீங்க. ஆனா இன்னமும் இவர் ஒரு பெரிய தியாகி, ஒரு தியாகம் செய்துட்டு அண்ணா திமுகவுக்கு போற மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகளை ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறது. ஆனால் யார், எப்படிப்பட்டவர்? நான் அண்ணா திமுக ஒருங்கிணைக்க போகிறேன், அண்ணா திமுக ஒருங்கிணைக்க போகிறேன் சொன்ன இவர்கள் என்றைக்காவது எப்போதாவது இவர் யாரோட ஒருங்கிணைந்து போயிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? இன்னைக்கு திமுக போய் பாக்குறாரு, அப்புறம் மறுநாள் போய் அமித்ஷா போய் பாக்குறாரு, அப்புறம் அங்கேயே போய் பாக்குறாரு, அப்புறம் இலங்கைக்கு போறாரு, எங்க போறாரு, எங்கெங்கேயோ போறாரு, யாரையோ பாக்குறாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது? நாங்க சொன்னது இன்னைக்கு உண்மையாகி இருக்கு. இன்னைக்கு உண்மையாகிறதுல ஊடக பத்திரிகைகள் நாங்க கேட்கிறோம், பொதுமக்களையும் நாங்க கேட்கிறோம். நாங்க அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு உண்மையாகி விட்டது இல்ல. இவர் திமுகவோடு, முதலமைச்சரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார், திமுகவுடைய பி டீமாக இருக்கிறார். திமுக சொல்கின்ற வகுத்து கொடுக்கிற திட்டங்களை, சதி திட்டங்களை, அண்ணா திமுகவை நீங்கள் அழிக்க வேண்டும், அண்ணா திமுகவை பிளவுபடுத்த வேண்டும், அண்ணா திமுகவை வாக்கு வங்கி சிதறடிக்க வேண்டும், அண்ணா திமுகவின் சின்னத்தை முடக்கு வைக்க வேண்டும் என்று நீங்கள் வழக்குகளை போடுங்கள். வழக்கு மேல வழக்குகளை போட வைத்தது யார் இன்றைக்கு தெரிகிறதா? யார் செய்தது? இது எல்லாம் ஓபிஎஸ் திமுகவுடைய ஒரு பினாமி. செய்தது யார்? இது அனைத்தும் செய்தது
திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஓபிஎஸ் பின்னால் யார் இருந்தது? திமுகவுடைய தலைவர். இதுதான் உண்மை. நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு துரோகம் தோலுரிக்க காட்டப்பட்டிருக்கிறது. துரோகத்திற்கு என்றைக்குமே ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. ஒரு விதத்துல நாங்க அதிமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுத்தி திருஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான். எங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார். முக்கியமா இதை நீங்க தான் சொல்லணும். நான் என்னைக்குமே தீய சக்தி சொன்னதில்லை. அதிமுக தொடங்கப்பட்ட 1972 என்னைக்கு தொடங்கப்பட்டதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து சாதாரண அட்டை வைத்திருக்காத அதிமுக அனுதாபிப்புறம் சொல்கின்ற முதல் வார்த்தை தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அப்படி நான் தீய சக்தி என்று சொல்லவில்லை என்றால் இவர் யார்? அப்ப இவர் உண்மையான அதிமுக இல்லை. எத்தனை மேடையில எத்தனை கூட்டத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அப்பட்டமாக பச்சை பொய்யை இன்றைக்கு சொல்லுகிறார். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரி விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை துரோகி எதை வேணாலும் சொல்லுவாங்க. துரோகி சொல்வதற்கெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. சார், இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு. அதே மாதிரி சசிகலாவும் புதிய கட்சி தொடங்கிட்டாங்க. இப்போ இங்க அதிமுக சட்ட ரீதியான பிரச்சனைகள், எங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் அனைத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக சந்திக்கும், எதிர்கொள்ளும். நாங்கள் அதை பற்றி எந்த காலகட்டத்திலும் பயப்பட்டதில்லை, அச்சப்பட்டதில்லை. ஆனால் இவர்கள் போட்ட ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை நீதிமன்றத்திலே அதற்கான பதில் வரும். நாங்க இருந்த வரைக்கும் தான் தேனி மாவட்டத்தில் வந்து அதிமுகவோட கோட்டை, இப்போது ஓட்டைன்னு சொல்றாரு ரவீந்திரநாத். அந்த ஓட்டை இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். யாரு? தேனி மாவட்டத்தில் ஓட்டை ஊந்ததுன்னு சொல்றாரு. அந்த தேனி மாவட்டத்தில் தான் இவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த இடைத்தேர்தல் வந்தது. ஆண்டிப்பட்டியில் அம்மா நின்று வெற்றி பெற்ற, புரட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி இவர் குடியிருக்கிற ஊரு பெரியகுளம் தொகுதியில இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது. ஓட்ட அந்த 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.